திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் தற்போது திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய துதிகளையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா சாம்பசிவையா வாங்க. சிவாயனம் ஐயா. அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளை மனம் ஒளிமையால் வணங்குகிறேன். ஐயா சிவாயனம் ஐயா. 12 திருமுறை ஆசிரியர்கள் திருவடி போற்றி. திருச்சிற்றம்பலம். போலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் பண்தொண் ஐயா சாம்பசிவையா சவுண்ட் வரலமா? ஐயா சாம்பசிவையா நீங்க பாடுறது மொத்தமா கேட்கலங்க ஐயா. வரல, சவுண்ட் வரல, ஆடியோ வரல. ஐயா சாம்பசிவையா இடையூறுங்க, நெட்ல இடையூறுங்க. கிடைக்குது இல்லைங்களா? இப்ப கிடைக்குது, வாங்க. நன்றிங்க. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேநாட்டடிகள் விரைகழல் போற்றி, திருவாளி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தால் போற்றி, திரு ஆளவாயுடையார் நிலத்தால் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோணருங்கழல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவநாயனார் கழலினை போற்றி, பரணதேவநாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி போற்றி. அருள் பெருகுதனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற
உண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க வெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அறக்காதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க. பள்ளி எழுச்சி எத்தனாவது பாடலுங்க இன்னைக்கு? 4ஆம் திருமுறையில 30வது பதிகம் திருநேரிசை. ஐயா பள்ளி எழுச்சிங்கய்யா. பள்ளி பள்ளி எழுச்சி எத்தனாவது பாடுங்க? இன்னும் பள்ளி எழுச்சி பாடலுங்க. அப்ப நமச்சிவாயா சிவா, நமச்சிவாயா ஐயா சொல்லுங்கய்யா. சிவா சொல்லுங்கய்யா. சிவா 4வது பாட்டு பாடுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னி இளஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க. திருமுறை தமிழோசையில காலையில எழுந்தவுடனே அந்த திருமுறை ஆசிரியர்களை நினைந்தவாறு அந்த திருமுறை கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள திருக்கோயிலை திறந்து திருப்பள்ளி எழுச்சி பாடி பதிக பாராயணம் செய்தார். முடியும் போது அந்த திருக்கோயிலை அடைத்து விட்டு வாழ்த்து சொல்லிட்டு வெளில வரும். வாழ்க வாழ்க. அது இதுதான் நம்ம அந்த பழைய முறை. அது ஐயா கரெக்டா செய்யறாங்க. வாழ்க என்று சொல்லி இப்போது நாம் அந்த பதிக பாராயணத்திலே பதிக பெருவழியிலே நடைபோட்டு கொண்டிருக்கிறோம். 4ஆம் திருமுறையிலே 30வது பதிகமாக திருக்கழிப்பாலை திருநேரிசை என்ற பண் அமைப்பிலே இராப்பண் 4 நாழிகை 41:15 45 மணி இரவு 10:12 ராகம் நவரோஸ்னு சொல்லுவாங்க. காவியினுடைய வடகரையிலே 4வது தலமாக சிதம்பரம் சிவபுரிக்கு அருகே உள்ளது. இங்க உள்ள பெருமான் பால்வண்ணநாதர், அம்பாள் வேதநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 173. நன்றிங்க. கலிப்பாலை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அள்ளிய பெரிய புராண பாடல் வரிசை 173. திருச்சிற்றம்பலம். சினவிட ஏறுகை தேரும் மணவாள நம்பி கலல் சென்று தாழ்ந்து வனபவளவாய் திறந்து வானவர்க்கும் தான் அவனே என்கின்றாள் என்று அணைய திருப்பதிகமுடன் அன்புருவன் தமிழ் பாடி அங்கு வைகி நினைவறியார் தமை போற்றி நீடு திருப்புலியூரை நினைந்து மீள்வார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இதுக்கு அங்க இந்த திருக்கழிப்பாலையில திருநாவுக்கரச நாயனார் என்ன பண்ணாரு? அந்த சினவிடை உகைத்தாருக்கு இடைய கடலை சென்று தாழ்ந்து வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால் ஒரு பதிகம் பாடி அதற்கு பிறகு இந்த பதிகத்தை பாடினார் என்று அடையாளம் சுட்டுகிறார் சேக்கிழார். அதுல முதல் இதுக்கு இந்த பதிகத்துக்கு வைத்த திருப்பதிகம்னு பேர். சாமி கிட்ட என்னென்ன வச்சிருக்காருன்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறார். அத வைத்த திருப்பதி ஒரு வைத்தார்னு முடியுது. அதனால வைத்த திருப்பதிகம்னு தலைப்பட்டிருக்காங்க. வாழ்க.
நங்கையை பாகம் வைத்தார் ஞானத்தை நவில வைத்தார் அங்கையில் அனலும் வைத்தார் ஆனையின் உரிவை வைத்தார் தங்கையில் யாழும் வைத்தார் தாமரை மலரும் வைத்தார் கங்கையை சடையுள் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே. பெருமானுடைய உருவத்தை கண்டு அந்த உருவத்திலே என்னென்ன இருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய உரிமை பொருளாக இதையெல்லாம் வைத்திருக்கிறார் என்று வைத்தார் 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 என்று பாடிய வைத்த திருப்பதிகம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு வாங்க சாமசையம். நன்றிங்கய்யா. விண்ணினை விரும்ப வைத்தார் வேள்வியை வேட்க வைத்தார் பண்ணினை பாட வைத்தார் பக்தர்கள் பயில வைத்தார் மண்ணினை தாவ நீண்ட மாலினு கருளும் வைத்தார் கண்ணினை நெற்றி வைத்தார் களிப்பாலை சேர்ப்பனாரே கண்ணினை நெற்றி வைத்தார் களிப்பாலை சேர்ப்பனாரே. நன்றிங்க. எதையும் நாம் செய்தோம் என்பதை விட அப்படி சொன்னால் அது ஆணவம். அப்படி அதற்கு அசைவம்னு பேர். அசைவம்னா பெரும் உணவுல இல்ல, உணர்வுல இருக்க வேண்டும். அதனால எதையும் நாம் செய்தோம் என்பட பெருமான் நம்மை பாட வைக்கிறான், பெருமான் நம்மை பக்தி செலுத்த வைக்கிறான் என்ற வகையிலே பண்ணினை பாட வைத்தார் பக்தர்கள் பயில வைத்தார் என்று அவன் நம்மை ஆட்டுகிறான், நாம் ஆடுகிறோம் என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு. ஐயா முனுசாமி ஐயா. ஐயா நான் பாடட்டுமா ஐயா? நான் தர்ஷன் பேசுறேன். பயிற்சி பண்ணிருக்கேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். வாமனை வணங்க வைத்தார் வாயினை வாழ்த்த வைத்தார் சோதியுட சோதி வைத்தார் ஆமனையாட வைத்தார் அன்பனும் பாசம் வைத்தார் காமனை எந்த கண்ணார் கைப்பாலை சேர்ப்பனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆம் என ஆட வைத்தார் அன்பனும் பாசம் வைத்தார். ஆம் என்ற அந்த பசு, என்ற இது பசுன்னு பேர். அந்த பசு நெய்யை எடுத்து பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய நம்முடைய பழைய மரபு. இப்ப நெய் அபிஷேகம் சாமிக்குன்னு ஐயப்பனுக்கு கொண்டு போயிட்டாங்க அதை. ஆனால் பெருமானுக்கு நெய் அபிஷேகம் செய்யும் மரபு. அதனால அந்த பழைய மரபை நினைவுபடுத்துவாரே. ஆம் எனும் நெய் ஆட வைத்தார் அன்பு எனும் பாசம் வைத்தார். ஆசையை நீக்கி அன்பு செலுத்துவதுதான் பெருமான் மேல வைக்கிற உண்மை பாசம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அரியன அங்க வேதம். ஐயா பரிமாறு கலைஞரா? மைக்கு பக்கத்துல வச்சுக்க, போன பக்கத்துல வச்சு பாடு, சத்தமா பாடு. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அரியன அங்கம் வேதம். சரிங்க ஐயா. அரியன அங்கம் வேதம் அந்த சவுண்ட் கேட்கல ராஜா. மைக் வச்சிருக்கியா? ஹெட்போன் வச்சிருக்கியா? கொஞ்சம் ரைஸ் பண்ணிடு, போன்ல வால்யூம் ரைஸ் பண்ணிடு. சவுண்டே இல்லம்மா சுத்தமா. இப்ப ஒண்ணு இல்ல அந்த மைக் பாடு. ஹலோ கேக்குது. ஹெட்போன் தான் எடுத்துட்டு பாடு. அரியன அங்கம் வேதம் அந்த நற்கருளும் வைத்தார் பெரியன புறங்கள் மூன்றும் பெறல் உண்ண வைத்தார் பெரியாதி உணராகி பவளம் போல் நிறத்தை வைத்தார் கதியதோர் கண்டம் வைத்தார் கரிப்பாலை சேர்பனாரே. கணத்துக்குள்ளது பாடுற மாதிரி இருக்குது. ரொம்ப சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன காரணம்னு பாரு, அது போன கொஞ்சம் செக் பண்ணிக்கோண்ணே. சரி, வாழ்க வாழ்க. அரியன அங்கம் வேதம் அந்தனக்கு அருளும் வைத்தார். அருமையான அங்கமாகிய
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதம், விசுத்தி ஆகியன பெருமானுடைய இறை ஆற்றலை மூலாதாரத்திலிருந்தே பூர்வ நடுவதற்கு செலுத்துவதற்கு வேதமாகிய அஞ்செழுத்த வைத்தார். அந்த அந்தெழுத்தை போதுவர்கள் அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் யாரு? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம் என்று அந்த மனதிலே எந்த விதமான மாசு இல்லாதவர்களை அந்தணர்கள் சொல்லுவாங்க. அது ஒரு குணம். அது அடியாருடைய குணமே தவிர அது ஒரு அந்தணன் என்பது ஒரு குலம் அல்ல என்பதை உணர வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. கூரிருள் கிழியன் என்ற 5வது பாட்டு. யார் படப்பது? 5வது பாட்டு. ஏன் சவுண்ட் ஆடியோ வரல? எதுலயும் திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயே. கூரிருள் கிழிய நின்ற கொடுமழு கையில் வைத்தார், பேரிருள் கழிய மல்கு பிறை புனல் சடையில் வைத்தார், ஆரிருள் அண்டம் வைத்தார், அறுவகை சமயம் வைத்தார், ஆரிருள் அண்டம் வைத்தார், அறுவகை சமயம் வைத்தார், காரிருள் கண்டம் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே, காரிருள் கண்டம் வைத்தார், கழிப்பாலை சேர்ந்தனாரே. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாய. காரிருள் கண்டம் வைத்தார் என்று இந்த பெருமான் நீலகண்டனாக திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. உள்தங்கு சிந்தை வைத்தார். அம்மா லலிதம்மா வாங்கம்மா. லலிதா பாலசுந்தரம். திருச்சிற்றம்பலம் ஐயா. உள்தங்கு சிந்தை வைத்தார், உள்குவார்க்கு உள்ளம் வைத்தார், உள்தங்கு சிந்தை வைத்தார், உள்குவார்க்கு உள்ளம் வைத்தார், விண்தங்கு வேள்வி வைத்தார், வெந்துய தீர வைத்தார், நல் தங்கு நடமும் வைத்தார், ஞானமும் நாவில் வைத்தார், கட்டங்கம் தோல் மேல் வைத்தார், கழிப்பாலை சேப்பனாரே, கட்டங்கும் தோல் மேல் வைத்தார், கழிப்பாலை சேப்பனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இந்த உடல் ஆன்ம தத்துவம்னு சொல்லி மண் முதல் சித்தம் ஈராக 24 வகையான தத்துவங்களை சேர்ந்து வரார். அதுல இருக்கிற அந்த கடைசி தத்துவமைய சித்தம் என்பது கூட பெருமான் நமக்காக வைத்தார். உள்தங்கு சிந்தை வைத்தார், உள்குவார் உள்ளம் வைத்தார், அவன் அருளாலே அவன் தாழ்வனரே என்ற உள்ளத்திலே அவனை சிந்திக்கிற எண்ணத்தை கூட அவன்தான் தந்தான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஊழிப்பேர் ஒழிய வைத்தார். 7வது பாட்டு. அம்மா ஐயா இருக்காருங்களா? பாலசுந்தரம் ஐயா பாடுறேன். சிவாய் வாங்கய்யா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ஊனப்பேர் ஒழிய வைத்தார், ஓதியே உணர வைத்தார், ஞான பேர் நவில வைத்தார், ஞானமும் நடுவும் வைத்தார், வான போராரும் வைத்தார், வைகுவதற்கு ஆழி வைத்தார், காண பேர் காதல் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே, காண பேர் காதல் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. காணப்பேர் காதல் வைத்தார் என்று திருக்கானப்பேர்களே பெருமான் காதலாகிய அன்பை நமக்கு வைத்திருக்கிறான். ஆசை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும் என்று திருக்கானப்பேர்களே காதலை வைத்தான் என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. அம்மா திலகவதி அம்மா வாங்கம்மா. ஐயா சங்கர் ஐயா பாடுறாங்களா? ஐயா நீங்க பாடுங்கம்மா. சங்கர் ஐயா அடுத்தது பாடுவாரு. நீங்க பாடுங்கம்மா. திலகவதி அம்மா நீங்க பாடுங்க. நன்றிங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். கொஞ்சிலும் மரும்பு வைத்தார்,
கூட்டங்கள் கெடுக்க வைத்தான், சங்கினுள் முத்தம் வைத்தான், சாம்பரும் பூச வைத்தான், அங்கமும் வேதம் வைத்தான், ஆலமும் உண்டு வைத்தான், கங்குலும் பகலும் வைத்தான், கழிப்பாலை சேர்ப்பனாரே. கங்குலும் பகலும் வைத்தான், கழிப்பாலை சேர்ப்பனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. சுந்தரமுத்திர ஒரு பாட்டு சொன்னாரு. அதாவது காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கலை கண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவேன் கச்சூர் ஆலக்கோயில்னு. காலையில தொழுதா துன்பம் போகும், மாலையில தொழுதா இன்பம் வரும். அதற்காக காலையும் மாலையமாக கங்குலும் பகலும் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பறாருன்னு நமக்குடைய துன்பத்தை துடைப்பதற்கும் இன்பத்தை தருவதற்குமாக அவன் கங்குலும் பகலும் வைத்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. சதுர்முகன் நான்முகனும், சதுர்முகன் தானும் மாலும். சங்கரையா வாங்க. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சதுர்முகன் தானும் மாலும் தம்மிலே இகழக் கண்டு, எதிர்முகமின்றி நின்ற எதிரு அதனை வைத்தார். பிதிர்முகன் காலன்றனை காலன் தனிர் பிதிர வைத்தார், கதிர்முகன் சடையில் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே. கதிர்முகம் சடையில் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. வாழ்க வாழ்க. கதிர்முகம் என்பது இங்கே சந்திரனை குறிக்கும். சந்திர கதிர்களை தலைமையிலே வைத்து தன்னை அடைந்தாலே தன் தலையிலே தாங்கும் பிரானாக காட்சியளிக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மாலினின் நங்கை அஞ்ச. ஐயா முனுசாமி ஐயா இருக்கீங்களா? மாலினால் அணங்கை அஞ்ச மதில் இலங்கைக்கு மன்னன் வேலி நான் வெகுண்டு எடுக்க காண்டலும் வேத நாவன் நூலினான் நோக்கி நக்கு நொடிப்பதோர் அளவில் வீழ காலினால் உண்டேட்டார், கழிப்பாலை சேர்ப்பனாரே. காலினால் உண்டேட்டார், கழிப்பாலை சேர்ப்பனாரே. நன்றி ஐயா. காலினால் ஒன்றுகிட்டார் கழிப்பாலை சேர்ப்பனாரேன்னு ராவணனை அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக அவனை காலால் அழுத்தினார் என்று சொல்வது ஒரு மரபு. அது புராண கதை. ஆனால் அந்த காலினால் ஊன்றல் என்பது அவனுக்கு திருவடி தீக்கை தந்து அவனுக்கு நாளும் வாழும் கொடுத்தார் என்பது சைவ மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையில 31வது பதிகம் திரு கடவுர் வீரட்டம். இது திருநேரிசை இராப்பண் 4ஆக இரவு 41 நாளைகளிலிருந்து 45 நாளைக்கும் மணி 10லிருந்து 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரி தென்கரையிலே 47வது தலமாக மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலை உள்ளது. சாமி இங்க அமிர்தகடேஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அமிர்தம் உடஞ்சதுன்னு. ஆனால் அவர் கடவுர் வீரட்டர் என்பதுதான் பெயர். அம்பாள் அபிராமி. தனம் நம்ம பாடுற தனம் தரும் கல்வி தரம் பாட்டுக்குரிய அபிராமி. வாழ்க வாழ்க. இதற்கான பெரிய புராண பாடல் 247. நன்றிங்கய்யா. திரு கடவுர் இடம் சுட்டி செக்கலவர்மன் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 247. திருச்சிற்றம்பலம். செம்குமுத மலர்பாவி திரு கடவுர் அணிந்தருளி பொங்கிய வெம் கூற்றடர்ந்த பொன் அடிகள் தொழுதேத்தி கொங்கிலிய கலையனார் திருமடத்தில் குறை அறுப்ப அங்கவர்பால் சிவனடியாருடன் அமுது செய்தார்கள். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருக்கடவுளே கொங்கிலி நாயனாருடைய அந்த திருமணத்தில் இருந்து அந்த இடத்த அவர் வீட்டுல குடும்பத்தோடு இருந்தார். ஆனா அத திருமடம்னு சொல்றார். ஏன்னா
அந்த ஏழ்மை வந்த போது பெருமான் என்ன பண்ணான்? குபேரனை கொண்டு அந்த இடத்த நிரப்பினான், செல்வத்தாலே நிரப்பினான். அதனால அந்த இடத்துக்கு திருமடம் என்ற பெயரை வைத்திருக்கிறார் நம்முடைய செக்கிழார் பெருமான். வெறும் வீடா பார்க்க கூடாது. குங்கிலியர் திருமடம் என்பது அவருடைய பழைய செல்வம், அவரை உழைப்பினால் ஈட்டிய செல்வம் குங்கிலியத்தாலே மறைந்த போது அந்த வறுமையை போக்க இறைவன் என்ன பண்ணான்? குபேரனை கொண்டு அந்த வீட்டுடைய செல்வத்தை நிறைத்தான். அதனால அதற்கு திருமடம் என்ற சொல்லை செக்கிழார் பெருமான் இங்கே பயன்படுத்தியிருக்கிறார். வாழ்க வாழ்க. முதல் பாடல். முள்ளொத்த காயமாய பொருளினை போக மாதரு வெள்ளத்தை கழிக்க வேண்டில் விரும்புமின் விளக்கு தூபம் உள்ளத்த திரியொன்றேற்றி உணருமா உணர வல்லார் கள்ளத்தை கழிப்பர் போலும் கழிப்பாலை சேர்ப்பனாரே. கள்ளத்தை கழிப்பர் போலும் கழிப்பாலை சேர்ப்பனாரே. உள்ளத்த காயமாயம் என்று இந்த உடம்பில் இருக்கிற ஆசையை நாம் போக்க வேண்டும். இந்த காயம் என்ன ஆக வேண்டும்? கோயிலாக மாற வேண்டும். அதற்காக விளக்கு ஏற்ற வேண்டும். அதனாலே விரும்புமின் விளக்கு தூபம் உள்ளத்த திரியொன்றேத்தி என்று புறத்திலே ஏற்றவில்ல அகத்திலே ஏற்றுகிற விளக்கை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மண்ணிடை குரம்பை தன்னை. வாங்கம்மா. மண்ணிடை குறும்பை தன்னை மதித்து நீர் மையல் எய்தில் விண்ணிடை தருமராசன் வேண்டினால் விளங்குவாரார் பன்னிடை சுவைகள் பாடி ஆடிடும் பக்தர்கள் என்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுர் வீரட்டானாரே. கண்ணிடை மணியர் போலும் கண்ணிடை மணியர் போலும் கடவுர் வீரட்டானரே. வாழ்க வாழ்க. பன்னிடை சுவைகள் பாடி ஆடும் பக்தர்கட்கு கண்ணிடை மணியர் போலும் கண்ணின் உள் மணியாக இருக்கிறான் என்று சொல்கிற போது இங்கே விண்ணிடை தருமராசன் வெண்டினால் விளக்குவாரார். இங்க தர்மராசன் என்பது யமதர்மனை குறிக்கும். அந்த யமன் நம்ம தேடி வந்துட்டா யாரால தடுக்க முடியும்? பெருமான் ஒருவனால் மட்டுமே தடுக்க முடியும். அப்படித்தான் மார்க்கண்டேயனுக்கு தடுத்தார். திருக்கடவுர்களே நமக்கும் தடுப்பார். அந்த நம்பிக்கையும் உறுதியும் இருந்தார். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா அடியான் பிடிக்குங்களா? பொருந்திய குரம்பை தான். அஞ்சாவது மூணாவது பாட்டியா? நன்றிங்க நன்றிங்க. பொருந்திய குரம்பை தன்னுள் பொன்னடை செலுத்துகின்றீர். பொருந்திய குரம்பை தன்னுள் பொய்நடை செலுத்துகின்றீர். ஒருத்தனை உணர மாட்டீர் உள்ளத்தில் கொடுமை நீக்கீர். வருந்தின களிறு தன்னை வருந்துமா வருத்த வல்லார். வருந்தின களிறு தன்னை வருத்துமா வருத்த வல்லார். கருத்தினில் இருப்பர் போலோ கடவுர் வீரட்டனாரே. கருத்தினில் இருப்பர் போலோ கடவுர் வீரட்டனாரே. ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே என்ற வகையில நம்மை பெருமான் ஆட்டுகிறான், நாம் ஆடுகிறோம் என்று நினைப்பது எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன்னு சொல்லி இந்த பொருத்திய குரம்பை தன்னுள் பொய்நடை செலுத்துகின்ற எல்லாம் நான் தான் சொல்றோம். அதனால அந்த ஆணவத்தினாலே அது அப்படியே இந்த வாழ்க்கை பொய்யாக போகிறது. நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை ஆட்டுவிக்கிறான், நாம் அதனாலே ஆடுகிறோம். அவன் அடக்கினால் நாம் அடங்கி போவோம் என்ற உணர்வு, அதுதான் சைவ உணர்வு. அதை நினைவுபடுத்துகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க.
பெரும்புலர் காலை மூழ்கி. அம்மா ரயில்வே சித்திரமா வாங்கம்மா. 4வது பாட்டு. ரயில்வே சித்திரமா இருக்கீங்களா? ஐயா அடியான் பணியா இருக்குங்க ஐயா, அப்படியே கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா நன்றி சரிம்மா சார். நன்றிம்மா, சிறப்பம்மா. ஐயா முருகன் ஐயா வாங்கய்யா, சென்னையில இருந்து முருகன் ஐயா. ஐயா சிவாய நம. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டான் கர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பி நீர் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனார் கரும்பி நீர் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. சிவாய நம. நன்றி சிவா. கடவுர் பெருமான் கரும்பினில் கட்டியாக இருக்கிறான். எப்பொழுது? பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தாராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு. என்ன விதி? அஞ்செழுத்து ஓதுகிற விதி என்று சொல்லுவார்கள். அந்த 9வது சிவஞான போத 9வது பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி வரும் அந்த பாட்டு. பதிவிதி என்னும் அஞ்செழுத்தேன்னு அந்த 9வது சூத்திரம். அந்த வகையில விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போடுவார். வாழ்க வாழ்க. வெறும் தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் அமைந்த பாடல் என்று சொல்வார்கள். இங்கே தோத்திரம் என்பது பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி என்ன பண்ணோம், பெருமானுடைய எண்ணங்களை பாடுதல். அதே மாதிரி விளக்கு தூபமேற்றி விதியினால் அஞ்செழுத்து ஊதல். அது இது சாத்திரம் என்று 2 வகையில இந்த பாட்டை தோத்திரமும் தாத்திரமும் கலந்த பாடலாக இந்த பாட்டை சொல்லி ரொம்ப காலையில எழுந்து விளக்கேற்றி சிவரானுக்கு தூப தீபம் காட்டுதல் என்பது விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அந்த பாட்டை இன்னொரு முறை பாடலாம். சாம்பி இன்னொரு முறை பாடுங்க. நன்றிங்கய்யா. சிவாயன. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டுங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. நன்றிங்க. அரும்பொடு மலர்கள் கொண்டு போதல் பெருமானுக்கு தோத்திரம் பாட விதியினால் விளக்கு ஏற்றி விதியினால் விடவல்லார் என்பது அஞ்செழுத்து ஓதி சாத்திர நெறியிலே பெருமானை காணுதல். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 5வது பாட்டு. தலக்கமே செய்து வாழ்ந்து. வாங்கம்மா சித்திராமா, வாங்கம்மா ஆத்தூர் சித்திராமா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தலக்கமே செய்து வாழ்ந்து தக்கவாறொன்றும் இன்றி விளக்குவாரிலாமையாலே விளக்கத்தில் கோழி போன்றேன் மலக்குவார் மனத்தின் உள்ளே காலனார் தமர்கள் வந்து கலக்க நான் கலங்குகின்றேன் கடவுர் வீரட்ட நீரே. கலக்க நான் கலங்குகின்றேன் கடவுர் வீரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தலக்கமே செய்து வாழ்ந்து தக்கவாறு ஒன்றுமின்றி. தலக்கம் என்பது எப்போ இழி செயல்களையே செய்து அடுத்தவர்கள் மற்றவர்கள் விரும்பாத செயலை நாம் செய்வது நமக்கு பழக்கமாகிவிட்டது. அதனாலே தலக்கமே செய்து வாழ்ந்து தக்கவாறு என்றெண்ணி என்று மற்றவர்கள் விரும்புகிற மாதிரி வாழாமல் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால எப்படி இருக்கிறோம்? விளக்கத்தில் கோழி போன்றேன். அந்த வெட்டில் பூச்சி என்ன பண்ணுமா, அந்த விளக்க போய் அது ஒரு பழம் நினைச்சு சாப்பிட போயிடுமா.
ஆனால் அது நெருப்பு என்பது அதற்கு தெரியாமல் போனால் அதனாலதான் அதுக்கு விட்டில் பூச்சின்னு பேரு. அதை உதாரணம் காட்டார் நம்முடைய வாழ்க்கைக்கு. விளக்கத்தில் கோழி போன்றேன், கோழி என்பது இங்கே அந்த விட்டில் பூச்சியை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பழியுடை ஆக்கை தன்னன். 7ஆம் திருமுறை 4ஆம் திருமுறையில் 31வது பதிகத்தில் 6வது பாடல். ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. 4ஆம் திருமுறை 31ல 6 வாங்கய்யா. நமஸ்காரம் நமஸ்காரம். சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா அடியார் பெருமக்களுக்கு பாத பூஜையாக சமர்ப்பியாமை. சிவா 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 நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். பழியுடையாக்கை தண்ணீர் பழுகேதீர்த்தே வழியிடை படமாட்டேன் மாயமுந்தனியே தெரியகல்லேன் அது உழைதாய வாழ்க்கை ஐவரால் அளக்கப்பட்டு கழியிடைதோனே போன்றேன் கடவுள் விரட்டனரே ஐவரால் அளக்கப்பட்டு கழியிடைதோனே போன்றேன் கடவுள் விரட்டனரே. திருச்சிற்றம்பலம். சிவாஜி நன்றி ஐயா. வணக்கம். அழிவுடைத்தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு பொத்தையோன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூறி. அதனாலே அழிகின்ற உடலை நிரந்தரம் என்று வைத்துக் கொண்டு அந்த ஐம்புலன் வழியாக அவதிப்படுகிறேன் என்று சொல்கிற பாடல். வாழ்க. மாயத்தை அறிய மாட்டேன். அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். மாயத்தை அறிய மாட்டேன் மையல் கொள் மனத்தன்னாகி பேய் ஒத்து கூகை ஆனேன் பிஞ்சகா பிறப்பு ஒன்றில்லி நேயத்தால் நினைய மாட்டேன் நீதனே நீசனே நான் காயத்தை கழிக்க மாட்டேன் கடவுர் வீரட்ட நீரே காயத்தை கழிக்க மாட்டேன் கடவுர் வீரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நேயத்தை நினைய மாட்டேன் நீதானே நீசானே நான் என்று. நேயம் என்பது அன்பு. பெருமான் மேலே அன்பு செலுத்துவதற்கு மாறாக இந்த காயமாக இந்த உடம்பின் மேலே ஆசை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஆசை வைத்து அன்பை விட்டு விட்டோம். ஆனால் ஆசை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்கிற வகையில அமைந்த பாடல். வாழ்க. பற்றின வாழ்க்கை வாழ்ந்து. 9 8வது பாட்டு வாங்கம்மா. சொக்கம்மாள்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க. பத்திலா வாழ்க்கை வாழ்ந்து பாழுக்கே நீரிரைத்தேன் ஒற்றலால் கயவர் தேரார் என்னும் கட்டுரையோடொத்தேன் எற்றுளேன் என் செய்யேன் நான் இடும்பையால் ஞானம் ஏத்தும் கற்றிலேன் கலை கண் காணேன் கடவுர் வீரட்டனாரே எற்றுளேன் என் செய்யேன் நான் இடும்பையால் ஞானம் ஏத்தும் கற்றிலேன் கலை கண் காணேன் கடவுர் வீரட்டனீரே. திருச்சிற்றம்பலம். பற்றிடா வாழ்க்கை வாழ்ந்து பாழுக்கே நீரிரைத்தேன். எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றாமல் உலகப்பற்றினாலே பாழுக்கு நீரித்து திரிகின்றேன் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து சேலினார் அணைய கண்ணார். ஐயா தாமோதரன் ஐயா வாங்கய்யா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
சேலினேர் அணைய கண்ணார் திறம் விட்டு சிவனு கண்பாய் பாலுநற் தயிர்கையோடு பல பல வாட்டு என்றும் மாலினை தவிர நின்ற மார்க்கண்டற்காக வென்று காலனை உதைப்பர் போலும் கடவுர் விரட்டனாரே. மார்க்கண்டற்காக அன்று காலனை உதைப்பர் போலும் கடவுர் விரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. பெருமானுக்கு ஆட்டுகின்ற பொருளாக பால், தயிர், நெய் என்ற 3 தான் காட்டுறாங்க. அதான் நம்முடைய சைவ நெறி. ஆடினாய் நறுநெய்யோடு பால், தயிர். ஆனா இதை பஞ்சகவியம் மாற்றி இல்லாத ஆட்டமெல்லாம் ஆடி ஆனைந்து என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற 5 எழுத்து என்பதை மறக்கடிக்க செய்வதற்காக பஞ்சகவியத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமானுக்குரிய பொருள் பால், நெய், தயிர். ஆனைந்து என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற 5 எழுத்து. இதில் நினைவுபடுத்துகிற பாடல் இது. வாழ்க வாழ்க. முந்தூறு இருவரோடு 10வது பாடல். வாங்கம்மா. போரூர் செண்பகல்யம்மா வாங்கம்மா. ஐயா நான் கேக்குறேன் ஐயா. சரிம்மா, சரி. வாழ்க வாழ்க. நல்லா கேளுங்க. நன்றிம்மா. அம்மா செல்வம்மா வாங்கம்மா. செல்வம் செவிச்செல்வம். வாழ்க. வாங்கம்மா செல்வம்மா. முந்துரு இருவரோடு மூவரும் ஆயினாரும் இந்திரனோடு தேவர் இருடிகள் இன்பம் செய்ய வந்து 20கள் தோளால் எடுத்தவன் வலியை வாட்டி கந்திருவங்கள் கேட்டார் கடவுர் வீரட்டனாரே. வந்திருப்பதுகள் தோளால் எடுத்தவன் வலியை வாட்டி கந்திருவங்கள் கேட்டார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். கந்திருவங்கள் கேட்டார் என்பது நம்முடைய பண்டைய பன்னிசையை பெருமான் கேட்டு நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையில அந்த பன்னிசையில ராவணன் பாட அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்தான் என்ற வகையில கருத்து சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 32வது பதிகம் திருப்பயற்றூர். இது திருநேரிசை இராப்பண் 4 நாழிகை 41 நாழிகையிலிருந்து 45க்குள்ள மணி இரவு 10 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இத்தலம் காவிரி தென்கரையிலே 78வது தலமாக திருவாரூர் திருமருகல் சாலையில இருக்கிறது. பெருமான் பயற்றூர்நாதர், அம்பாள் காவியம் கண்ணி என்று சொல்வார்கள். இங்க இருக்க இதற்கான பெரிய புராண பாடல் 291. நன்றிங்க. பயற்றூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 291. திருச்சிற்றம்பலம். சோலை மறை காட்டமர்ந்தருளும் சோதி அருள் வெற்று அகன்று போய் வேலை விடம் உண்டவர் வீலி மிளலை மீண்டும் செல்வன் என ஞாலம் நிகழ்ந்த நாகை காரோணம் பிறவும் தாம் பணிந்து சாலுமொழி வன் தமிழ் பாடி தலைவர் மிளலை வந்தடைந்தார். நன்றிங்க. அவர் திருமறை காட்டுல இருக்கிற போது ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு பயணமாகிவிட்டார். இப்ப இங்கே இந்த சோழ நாட்டிலேயே நீங்க இங்கே இருங்கள், நான் போய் அங்க இது பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவரை விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா அவர் ஏற்கனவே சமணரோட அவர் போருடைய போராட்டம் போதும் என்று அவரை நிறுத்தி விட்டு போனார். அப்ப அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து திரும்பி திருவேழிமேலைக்கு வரணும்னு நினைச்சு அந்த திருமறை காட்டுல திருவேழிமைக்கு வருகிறார். வருகிற போது நாகைக்காரோணம் பிறவும் என்ற சொல்றார். அந்த பிறவும் என்ற சொல் இங்கே திருப்பயற்றூரை குறிக்கும் என்று சிகேசி உரையில இருக்கும். அதனால திருமறை காட்டுல இருந்து திருவேழிமலைக்கு போற வழியில திருநாகை காரோணத்தை பணிந்து பிறவும் என்ற திருப்பயற்றூர் மலை தலங்களை வணங்கி கொண்டு திருவேழிமலை சேர்ந்தார் என்று சொல்லி அப்போது பாடிய இந்த பாடல் என்று சொல்றார். இது இந்த பிறவும் என்ற சொல் திருப்பயற்றூரை குறிக்கும் என்பது சிகேசியுடைய குறிப்பு. வாழ்க வாழ்க. ஊரித்திட்டாரான என் தோல் உதிரமாறொழுகி ஓட விரித்திட்டார் உமையாளஞ்சி விரல் விதித்தல கண்ணோக்கி தரித்திட்டார் சிறிது போது தரிக்கிலராகித்தாவும் சிரித்திட்டார் எயிறு தோன்ற திருப்பயற்கு ஊரனாரே. எங்க ஆணை உரித்த செயலை, ஆணவத்தை அடக்குவதற்காக ஆணையின் தோலை உரித்த செயலை பாடுகிறார். வாழ்க வாழ்க. உவந்திட்டார் உமையோர் பாகம் 2வது பாட்டு.
அம்மா வாங்கம்மா, தமிழரசி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குகிறேங்க ஐயா. உவந்திட்டு அங்கு உமையோர் பாகம் வைத்தவர் ஊழி ஊழி பவந்திட்ட பரமனார்தாம் மலைச்சிலை நாகம் ஏற்றி கவர்ந்திட்ட புறங்கள் மூன்றும் கனலென யாகச் சிறி சிவந்திட்ட கண்ணர் போலும் திருப்பையாற்றூரானாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. கருணையின் அடையாளமாக அந்த உவந்திட்ட உமையோர் பாகம் என்று பெருமான் கருணையிடமாக குளிர்ந்திருந்தாலும் அந்த முப்புறங்களை எரித்த போது அவன் கண் சிவந்திட்டான். அவன் குளிர்ச்சியா இருப்பான், சூடாகவும் இருப்பான். குளிர்ச்சியின் அடையாளம் பெருமாட்டியை பாகமாக வைத்தல், அந்த வெப்பத்தின் அடையாளமாக முப்புறங்களை எரித்து மும்மல காரியம் செய்தல். இரண்டையும் வெண்மை தப்பம் ரெண்டையும் சேர்த்து சொல்ற பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க நங்களுக்கு அருள வைத்தார், நங்களுக்கு அருளதென்று. வாங்கம்மா, குன்றத்தூர் உமா அம்மா வாங்கம்மா. நங்களுக்கு அருளுது என்று நான்மறை ஓதுவார்கள். நங்களுக்கு அருளுது என்று நான்மறை ஓதுவார்கள். தங்களுக்கு அருளும் நீங்கள் தத்துவன் தாளன் தன்னை எங்களுக்கு அருள் செய் என்ன நின்றதன் நாகம் அஞ்சு திங்களுக்கு அருளி செய்த திருப்பயனுற்றானாரே. திங்களுக்கு அருளி செய்த திருப்பயனுற்றானாரே. நங்களுக்கு அருளதென்று நான்மறை ஓதுவார்கள். நாம் பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நான்மறையாக அஞ்செழுத்தை வைத்து தங்களுக்கு அருளும் தத்துவன், அதற்காக இந்த உலக 36 தத்துவங்களை வைத்து அதன் மூலமா எங்களுக்கு அருள் செய்கிறான். அதற்கு அடையாளமாக திங்களுக்கு அருளை செய்தார். சந்திரனத்துக்கு தலைமையில வைத்து தன்னை அடைந்தாரை தன் தலைமையிலே தாங்கும் பெறான் என்று எங்களுக்கும் அருள் செய்கிறான் அடையாளமாக அதை வைத்தார் என்று சொல்கிறார் நாவுக்கரசர். வாழ்க வாழ்க. பார்த்தனுக்கு அருளும் வைத்தார். ஐயா நான் படிச்சிட்டுமாங்க ஐயா? திருச்சிற்றம்பலம். சித்ராங்க ஐயா பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பரை ஆட வைத்தார், சாத்தனை மகனா வைத்தார், சாமுண்டி சாமவேதம் கூத்தோடும் பாட வைத்தார், கோலரா மதியம் நல்ல தீர்த்தமும் சடைமேல் வைத்தார், திருப்பயற்றூரானாரே. தீர்த்தமும் சடைமேல் வைத்தார், திருப்பயற்றூரனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சாத்தனை மகனா வைத்தார் என்று அந்த சாத்தன்மை ஐயப்பனை குறிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க. அதனால அவர் கூட பெருமானுடைய மகன்தான் என்ற வகையில அந்த சாமுண்டி என்ற காளியை இசை பாட வைத்தார். சாமுண்டி சாமவேதம் என்று காளி இசை பாடினார் என்று சொல்லுவார்கள். அந்த செய்தி சொல்லுங்கம்மா. அடுத்த பாட்டு மூவகை மூவர் போலும். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாய். ஐயா அடியன் பண்ணலாமா? மூவகை மூவர் போலும் முற்றுமாம் நெற்றி கண்ணர், மூவகை மூவர் போலும் முற்றுமாம் நெற்றி கண்ணர், நாவகை நாவர் போலும் நான்மறை ஞானமெல்லாம், ஆவகை யாவர் போலும் ஆதிரை நாளார் போலும், ஆவகை ஆவர் போலும் ஆதிரை நாடர் போலும், தேவர்கள் தேவர் போலும் திருப்பயலூரனாரே. தேவர்கள் தேவர் போலும் திருப்பயலூரனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நாள் என்று சொல்லி சூரியனை சுற்றி வருகிற அந்த நட்சத்திரங்களை 27ஆக படைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதுல ஆதிரை நாளுக்குரிய பெருமானாக சொல்லுவது ஆவகை ஆவர் போலும்
ஆதிரையின் ஆளர் மூலம் என்று அந்த ஆதிரை நாள் சிவனுக்குரியது என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஞாயிறும் நமனுமாகி. அம்மா சொக்கம்பலம்மா பாடிட்டீங்களா நீங்க? ஐயா பாடிட்டாங்க. பத்மாவதி அம்மா இருக்காங்க, சதானந்தன் ஐயா இருக்காங்க, கோபால் சரிதாமா இருக்காங்க. சரிங்க ஐயா. கோபால் சரிதாமா பாட மாட்டாங்க. பணப்பாக்கத்தை கூப்பிடுங்க ஐயா. பத்மாவதி அம்மா இருக்காங்க, பணப்பாக்க ஐயா இருக்காங்க. பத்மாவதி அம்மா வாங்கம்மா. 4ஆம் திருமுறை 32வது பதிகம் 6வது பாடல். ஞாயிறாய் நமனுமாகி. ஐயா நன்றி ஐயா. ஞாயிறாய் நமனுமாகி வருணனாய் சோமனாகி தீயரா நிருதி வாயு திப்பிய சாந்தனாகி பேயரா காட்டிலாடும் பிஞ்சகன் எந்தை பெருமான் தீயரா கையர் போலும் திருப்பயரூரானாரே தீயரா கையர் போலும் திருப்பயரூரானாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அனைத்து அடிவாரர்களுக்கும் நன்றி. அத்தியினீர் உரிமூடி அழகாக அனலேந்தின்னு ஒரு பாட்டு பாடுவார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். பெருமான் எப்பவும் கையில தீ வைத்திருக்கிறாராம். அதனால தீயரா கையர் எதற்காக? நம்முடைய வினைகளை சுடுவதற்காக என்று சொல்கிற சாத்திர கருத்தை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆவியும் அவியுமாகி. ஐயா வாங்கியா. பணப்பாக்கம் சதானந்தன் ஐயா வாங்கியா. 4ஆம் திருமுறை 32:7. சிற்றம்பலம். ஆவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவிய பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரமனாகி காவியம் கண்ணலாயி கடல் வண்ணமாகி நின்ற தேவியை பாகம் வைத்த திருப்பயிற்றூரனாரே. திருச்சிற்றம்பலம். ஆவியும் அவியும் ஆகி அவனே உயிராயிருக்கிறான். அந்த உயிருக்கு தேவையான அவியாகிய உடம்பா இருக்கிறான். உடம்பும் உயிருமாக இருக்கிறான் என்ற வகையில சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அருக்கமாய் பெருக்கமாய் நம்முடைய அந்த அருக்கமாகிய ஆணவத்தை அழிக்க உடம்பாகிய பெருக்கத்தை பெருமான் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தந்தையாய் தாயுமாகி. ஐயா தேவையா வாங்கய்யா. சிவாயனமே. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வணங்கிறங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தந்தையாய் தாயும் ஆகி தரணியாய் தரணி உள்ளார்க்கு எந்தையும் என்ன நின்ற ஏருலகுடனும் ஆகி எந்தையும் பிரானே என்றென்று உள்குவார் உள்ளத்தென்றும் சிந்தையும் சிவமும் ஆவார் திருப்பயற்றூரனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த புற உலகத்திலே பெருமான் நமக்கு தாயும் தந்தையுமாக இருந்து இன்னாருக்கு நான் பிள்ளையா பிறக்கணும்ன்ற அருளை அவன் தருகிறான். அதனால அவன் தாயுமாய் தந்தையா இருக்கிறான். சிந்தையிலே சிவமாக இருக்கிறான். சிந்தையிலே சிவமா இருக்கிற சிவனேசன் ஐயா பாடினார். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து புலன்களை போக நீக்கி. ஐயா பூசிவாக்கு நடராஜன் ஐயா வாங்கய்யா. 4ஆம் திருமுறை 32வது பதிகத்துல 9வது பாடல். திருநேரிசை. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா 9வது பாடலுங்க ஐயா. ஆமா ஆமாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். புலன்களை போக நீக்கி. புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து இளங்கலை போக நின்று விரண்டையும் நீக்கி ஒன்றாய் மலங்களை மாற்ற வல்லார் மனத்தினுள் போகமாகி மலங்களை மாற்ற வல்லார் மனத்தினுள் போகமாகி சினங்களை களைவர் போலும் திருப்பயற்றூரனாரே. சினங்களை களைவர் போலும் திருப்பயற்றூரனாரே. புலன்களை போக நீக்கி புந்தியை பொருந்த வைத்து ஒருங்க வைத்து சொல்லி மனம் ஒருப்பட வேண்டுமானால் அந்த 50 ஆசைகளை விட்டு 5 எழுத்தின் மேலே மனம் ஒருங்குதல் வேண்டும் என்பதை புந்தியை ஒருங்க வைத்து என்ற சொல்லாலே சொன்னார்.
ஐம்புல ஆசைகளை விட்டு ஐந்தெழுத்து ஓதுதல் என்ற சாத்திர கருத்து. வாழ்க வாழ்க. மூர்த்திதன் மலையின் மீது 9வது பாட்டு 10வது பாட்டு. வாங்கம்மா வாழப்பாடி சித்ராம்மா, வாங்கம்மா. கடைசியா வந்தீங்க. கடைசி பாடல் உங்களுக்காக காத்திருக்கு. 4ஆம் திருமுறை 32வது பதிகத்தில் 10வது பாடல். வாங்கம்மா. ஐயா திருச்சிட்டோம்லங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிட்டோம்ல. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேங்க ஐயா. உடல்நிலை சரியில்லை. சரி, பாடுங்க பாடுங்க ஐயா. பாடுறேங்க ஐயா. ஐயா 4ஆம் திருமுறை அது மட்டும் ஒரே ஒரு 32 4ஆம் திருமுறை 32வது பதிகம் 10வது பாடல் மூர்த்தி தன் மலையின் மீது திருநேரிசை பண். ஐயா மன்னிக்கணுங்க ஐயா, தான் எடுத்துட்டுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மூர்த்திதன் மலையின் மீது போகாத முனிந்து நோக்கி பார்த்துதான் பூமி மேலார் பாய்ந்துடன் மலையை பற்றி ஆர்த்திட்டான் முடிகள் 10 அடர்த்து நல்லறிவை அஞ்ச தேத்ததெத்தா என்ன கேட்டார் திருப்பயற்று ஊரனாரே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். தேத்தெத்தா என்ன கேட்டார் திருப்பயற்று ஊரனாருன்னு பெருமானுடைய புகழை தென்னா தெனா தெத்தனா என்று பாடுதல்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்பரங்குன்றம் பதிகத்துல பாடுவார். அந்த திருப்பரங்குன்றம் இருந்ததுனால அந்த பாட்டு எனக்கு ஞாபகம். அதனால தென்னா தெத்தனா என்று பாடுதல் பழைய அடியாளுடைய அந்த சந்த இசை மரபுன்னு சொல்லுவாங்க. அதை இங்க நினைவுகிற மாதிரி தெத்தனா என்ன கேட்டான் திருப்பயற்று ஊரனாரே. பெருமான் அந்த பழைய தமிழிசையை கேட்டு அருள் செய்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட மணி எடுத்து முடிச்சுக்கலாம். மிச்சத்தை நாளைக்கு செய்யலாம். இன்னைக்கு 3 பதிகம் படிச்சிருக்கோம். நாளைக்கு 33வது திருமறை காட்சி. வாழ்க. பொன்னூசல் பாடு திருக்கதை அடைத்த விடுமின் வெகுளினீங்க. நன்றி நன்றி அம்மா. தமிழரசி அம்மா ஆத்தூர் தமிழ் ஐயா பொன்னூசல் பாடு அந்த கடைசி பாட்டியா விடுமின் வேலை வைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க வெளியே இருக்காங்க. தாமோதரன் ஐயா இருக்கீங்களா? வாங்க வாங்க ஐயா. இன்னைக்கு வாங்க இந்த தாலாட்டு நீங்க பாடுங்க ஐயா. காஞ்சிருத்தாரு பொன்னூசலா. ஆமாங்க ஐயா. ஐயா நாங்க பாட்டுமா ஐயா? நன்றிங்க ஐயா. என்ன தாமோதரன் ஐயா அம்மா சொக்கமால அம்மா விட்டுலாமா? அம்மாவே பாடட்டுங்க ஐயா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாடட்டுங்க. யார் பாடினா என்னங்க. சரிங்க வாங்கம்மா சொக்கமாலம்மா வாங்க. பாடினா ஒரு புண்ணியம், கேட்டா 2 புண்ணியம். வாழ்க. எத்தனாவது பாட்டு ஐயா? 3வது பாட்டு நினைக்கிறேன். 4வது பாட்டுங்க ஐயா. நேத்து 3 தான் பாடலாம்னு நினைக்கிறேன். 4 சரி பாடுங்க. சரி 4வது பாட்டு நஞ்சமர் கண்டார். வரங்க ஐயா. சரி என்ன இருக்குதோ அதை பாடுங்கம்மா. என்ன பொன்னூசல்ல என்ன இருக்குதோ அதை பாடுங்க. சரிங்க ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் பாடுங்க. எடுத்து வைக்கிறேன் எங்கன்னா போயிடுது. 4வது பாட்டு தானுங்களா ஐயா? நஞ்சமர் கண்டத்தன் இருக்கும் பாருங்க. நஞ்சமர் கண்டத்தன் ஆனும் அழியா வருது. ஆனா அழியா வருதுங்க ஐயா 4வது பாட்டு. சரி கையில எது வருதோ அதை பாடுங்க. எது வருதோ அதை பாடதான் மரபு. ஆமா கணக்கில் பாடுங்கம்மா பாடுங்க. இது திருமுறை தமிழோசை. திருமுறையில கைது சாத்து பார்த்தா எந்த பாட்டு வருதோ எந்த பதிவு வருதோ அது பாடதான் மரபு. அதனால உங்களுக்கு எந்த பாட்டு வருதோ பாடுங்க. பாடல 9 பாட்டுல எது பிடித்தோ அது பாடுங்க. அவ்வளவுதான். அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் புழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோணார் பிறை செல்லி கூத்தன் குணம் பரவே
போனார் வன முலையீர் பொன்னூசலாடாமோ போனார் வளை முலையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த திரு பொன்னூசல் என்பது மணிவாசக பெருமான் 9 பாட்டு பாடி அதை நவரசங்களாக அமைத்திருக்கிறார் சொல்லுவாங்க. அந்த நவரசத்தை எந்த ரசம் புரியுதோ அந்த ரசத்தை பாடிடலாம், அவ்வளவுதான். எது வாருக்கு வருதோ அதை பாடிடலாம் டக்குன்னு, அவ்வளவுதான். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கதவும் மடைக்க பாடுங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய். திருச்சிற்றம்பலம். அடியன் படிச்சறையா. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவம் அடையாமே, புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றிங்கய்யா. பெருமான் பேரானந்தத்து என்று சொல்லி ஆனந்தத்தோடு அந்த திருமுறை கோயிலை திறத்தல், அப்புறம் விடுமின் வெகுளி வேட்கை என்று திருக்கோயிலை அடைத்தல். வாழ்க வாழ்க வாழ்க. பண்டைய அடியன் வாழ்த்து படிக்கிறேங்கய்யா. படிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடு பெருந்தகை இருந்ததே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருச்சிலையும் மெயின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகன் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் நனங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது வெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தென்னாருடைய சிவனை போற்றி திருமுறை இருக்குது. அரகர நம பார்வதி எங்க இருக்குது யாராவது சொன்னா பரவாயில்ல. வாழ்க வாழ்க. சிவ சிவா. அற்புதம். நன்றி 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 நன்றிம்மா நன்றிம்மா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே அப்போது அடிகளாருடைய சிந்தனையை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் 5 படிச்சோம், மிச்சம் 15 இருக்கு. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு படிக்கலாம். ஆமாங்கய்யா. அன்பர் பெருமக்கள் அந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.